வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, அர்த்தமுள்ள தமிழ் மாதங்கள் தொடர் சிந்தனையிலே இந்த அமர்வில் கார்த்திகை மாதத்தை பற்றிய சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஐப்பசியை தொடர்ந்து கார்த்திகை. மனித வாழ்க்கையின் அடிப்படை தாக்கமே புலன் இன்பங்களும் அதனை சார்ந்த ஆணவம் சார்ந்த எண்ணங்களும் செயல்பாடுகளும். இவற்றை சீர்படுத்த வேண்டும் என்ற கருத்தை எடுத்துக்காட்டுவது கார்த்திகை மாத சிந்தனை. இந்திய திருநாட்டிலே தோன்றிய இதிகாசங்கள் இராமாயணமும் மகாபாரதமும் என்றுதான் பரவலாக பேசப்படுகிறதே அன்றி கந்த புராணத்தை ஒரு இதிகாசமாக மதிக்கவில்லை என்பது வருத்தத்திற்குரிய செய்தி. 3 இதிகாசங்களும் மனித மனதின் 3 இயல்புகளை விளக்கி இவற்றால் வீழ்ச்சி அடையாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. எனவே மனதை புரிந்து கொள்ள 3 இதிகாசங்களின் சாரத்தையாவது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்திருக்க வேண்டும். 3 இதிகாசங்களிலேயும் வில்லன் கதாபாத்திரங்கள் உண்டு. ஆனால் இந்த 3 வில்லன் பாத்திரங்களும் ஒன்று போல் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் மிக பெரும் பேதம் உண்டு. ராமாயண ராவணன், மகாபாரத துரியோதனன், கந்த புராண சூரபத்மன், இப்படி 3 வில்லன் பாத்திரங்கள். தன்னை திரித்துக் கொள்ள விரும்பாத ஆணவம், அடமண்ட் ஈகோ என்று சொல்வார்கள். கவர்ந்து வந்த செய்தியை திருப்பி அனுப்ப மாட்டேன் என்ற தன்னை திரித்துக் கொள்ள விரும்பாத ஆணவம். அவன் செய்தியை கவர்ந்தது பாவச் செயல் அல்லவா? அதை கண்மம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். கண்மத்தை செய்தவன் ராவணன் என்ற வில்லன். இரண்டாவதாக, தன்னை திருத்திக் கொள்ள விரும்பினாலும் முடியாததால் தன்னிடமே தன்னை தோற்று போனவன் மகாபாரத துரியோதனன். தனது ஆணவத்திடமே அவன் தோற்று போனான். பிறகுதான் குருச்சேத்திரத்தில் தோற்றான். மூன்றாவது வில்லன் பாத்திரம், தன்னை திருத்திக் கொள்ள விரும்பி மாயை விலகிய மனதோடு முருகனிடம் சரணடைந்தவன் சூரபத்மன். அதனால் சேவற்குடியாகவும் மயில் வாகனமாகவும் முருகனின் உடைமைகள் ஆனவன். மாயை விலகி தெய்வத்திடம் சரணடைந்ததால் மற்ற 2 வில்லன் பாத்திரங்களுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு சூரபத்மனுக்கு கிடைத்தது. அது என்ன? ராமனை வணங்குபவர்கள் ராவணனை வணங்குவது இல்லை. கிருஷ்ணனை வணங்குபவர்கள் துரியோதனனை வணங்குவது இல்லை. ஆனால் முருகனை வணங்குபவர்கள் சேவற்கொடியாகவும் மயில் வாகனமாகவும் அமைந்த சூரனையும் சேர்த்தே வணங்குகிறார்கள்.
அதாவது ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களும் அழிவை தரும் என்று மக்களுக்கு வழிகாட்ட வந்தவை இந்த 3 இதிகாசங்கள். துரியோதனன் ஆணவம் சார்ந்த வில்லன். ராவணன் பாவம் செய்த, கன்மம் செய்த வில்லன். சூரபத்மன் மாயையில் சிக்கி வாழ்ந்தாலும் மாயை விலகிய பிறகு இறந்தவன். எனவே உலகில் துன்பம் இல்லாமல் வாழும் வழிமுறையை மகான்கள் அனுபவபூர்வமாக, அறிவுபூர்வமாக உணர்ந்து தெளிந்தவை. அறிவில் அறிவாய் நிலைத்து வகுத்த அறநெறிகள், வாழ்க்கை நெறிகள். அந்த அறநெறிப்படி தானும் வாழ்ந்து காட்டி மக்களுக்கும் போதித்தவர்கள் மகான்கள். இந்த தத்துவத்தின்படிதான் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை அன்று முருகன் சூரனை சம்ஹாரம் செய்ததாக ஐதீகம். ஏற்கனவே வைகாசி மாதத்தை பற்றி நாம் பேசிய போது விசாகத்தில் பிறந்தவன் முருகன் என்ற கருத்தை பார்த்தோம். விசாகத்தில் இருந்து 14வது நட்சத்திரம் கார்த்திகை. இப்ப என்ன கருத்தை சொல்லுகிறது என்றால், விசாகத்தில் பிறந்த குழந்தை 14 வயதை அடைகின்ற போது உடல் ரீதியான பருவம் எய்தி விடுகின்றது. அந்த சமயத்திலேதான் ஒரு மனிதனின் ஆணவம் எழுச்சி பெறுகிறது. சுயமான சிந்தனைகள், சுயமான ஆசாபாசங்கள், சுயமான புலன் கவர்ச்சிகள், இப்படி எல்லாம் அறிமுகம் ஆகின்ற பருவம் 14 வயது. ஆணவம் செயல்பட தொடங்குகின்ற அந்த சனத்திலேயே இது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று அடையாளம் காண வேண்டும். கண்ட பிறகு அதை வதம் செய்ய வேண்டும். 14 வயதிலே அதை வதம் செய்ய தவறிவிட்டால் அது விருட்சமாக வளர்ந்துவிடும். முள் செடியை போல அதி விரைவில் பெரும் விருட்சமாக வளர்ந்துவிடும். பிறகு அதை அழிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருமையான கருத்தை சொன்னார். புலன் இன்பங்களிலே அடிமையாகாத மனிதர் உண்டா? மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற புலன் சுவைகளிலே அடிமையாகாத மனிதன் உண்டா? அதிலிருந்து விடுபட்டவர்கள் எத்தனை பேர்? பயிற்சிகளை மேற்கொண்ட போதும் அதில் சாதித்தவர்கள் எத்தனை பேர்? அந்த சாதனை எடுத்து காட்டிய கதாபாத்திரம் இந்திரஜித். புலன்களை வென்றவன், இந்திரியங்களை வென்றவன் இந்திரஜித். அது எளிதில் எல்லோருக்கும் சாத்தியமாவது இல்லை. அதனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், இந்த புலன்களின் சகவாசத்தில் சிக்கிக்கொண்டு பிறகு அதிலிருந்து விடுபடுகின்ற அவஸ்தையை காட்டிலும் இந்த புலன்களின் சகவாசமே இல்லாமல் செய்து கொள்வது சாலச் சிறந்தது என்றார். புலன்களின் சகவாசமே இல்லாமல் செய்து கொள்வது சாலச் சிறந்தது. அதன்படி வாழ்ந்து காட்டிய மகான். ஆன்மீகத்தில் உள்ள போலி துறவிகளே பெண் இன்பத்தை நாடுகின்ற போது முறைப்படி திருமணம் செய்து மனைவி என்று சாரதா தேவியை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட அந்த அம்மையாரை காலி சுரூபமாக வழிபட்டவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். மனைவி என்று துய்த்தது இல்லை. அப்படி புலன் இன்பங்களிலே ஒருவன் தன்னை இழந்து விட்டால் பிறகு விளக்கம் பெறவும் முடியாது, விடுதலை பெறவும் முடியாது.
அதனால் அந்த 14வது வயதில் ஆணவம் எழுச்சி பெறுகின்ற போதே அதை வதம் செய்துவிட வேண்டும் என்ற முக்கியமான வாழ்க்கை நெறியைத்தான் கந்த புராணம் காட்டுகிறது, சூரசம்ஹாரம் காட்டுகிறது. அப்ப கார்த்திகை மாதம் முருகன் 14 வயதை அடைகின்ற போதே சூரனை அடையாளம் கண்டான், அவனை வதம் செய்தான். அந்த சூரத்தனத்தை அழிக்கின்ற வகை என்ன என்றால், அறிவின் விடியலை அறிவிக்கின்ற சேவற்கொடி. சேவல் அதிகாலையில் கூவி நம்மை எழுப்புகின்றது அல்லவா, விழிக்கச் செய்கிறது அல்லவா. அப்ப அறிவின் விடியலை அறிவிப்பது சேவற்கொடி. ஆணவத்திலிருந்து விடுபட்டு பிரபஞ்சமாக மனம் விரிந்து அமைதியிலே செயல்பட வேண்டும், கர்ம யோகியாக வாழ வேண்டும், அந்த பிரபஞ்ச அளவுக்கு மனம் விரிய வேண்டும் என்பதைத்தான் மயில் வாகனம் காட்டுகின்றது. பல வகையான வர்ண ஜாலங்கள் மிகுந்தது இந்த பிரபஞ்சம். அதை வள்ளல் பெருமான் சொன்னார், வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன், மயில் குயிலாச்சு தெரி சகியை என்றார். வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன், பிறகு மயில் குயில் ஆச்சுதடி என்றார். குயில் கருமை ஒற்றை நிறம், மயில் வர்ணஜாலம். அப்ப இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ வகையான வேறு வேறு வகைப்பட்ட இயக்கங்கள், தோற்றங்கள். ஆனால் இந்த பேதப்பட்ட பின்னப்பட்ட பிரபஞ்சத்தை கடந்து விட்டால் அந்த ஏக வஸ்துவாகிய ஏக வெளியாகிய சுத்த வெளி அது கும் இருட்டு, குயில் போன்ற கருமை. அதைத்தான் வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன். பேதப்பட்ட இந்த உடலில் வாழ்ந்த போது பல வித்தியாசங்களை கண்டேன். பேதம் கடந்த நிலையை அடைந்த போது அந்த சுத்த வெளியோடு வெளியாக இணைந்து விட்டேன் என்கிறார் வள்ளல் பெருமான். இதை ஒவ்வொரு ஆண்டும் 14வது வயதை தொடுகின்ற புதிய இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு இதே வாழ்க்கை நெறியை போதிக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் முருகன் ஸ்தலங்களிலே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் சூரசம்ஹாரம் என்று திருவிழா நிகழ்த்தப்படுகிறது. இந்த தத்துவத்தை புரிந்து ஆணவத்தை அடையாளம் கண்டு விளக்கிவிட்டால் மனித வாழ்க்கை அற்புதமாக பிரகாசிக்கும். அதுதான் கார்த்திகை தீபம் என்று சொன்னார்கள். அறிவு சுடர் விடும், ஞான விளக்கு அது. அப்படி இந்த சூரன் வதம் செய்யப்பட்ட நிகழ்ச்சியை நாம் புரிந்து கொள்வதற்கு சூரனுடைய, முருகனுடைய அந்த வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய குமார சம்பவ் என்று வடமொழி எழுதப்பட்டது, கந்த புராணம் என்று தமிழிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கிட்டத்தட்ட 10,500 பாடல்களை உள்ளடக்கிய ஒரு இதிகாசம், 3வது இதிகாசம். இதனுடைய முக்கியமான கருத்து என்ன என்றால், தேவர்கள் என்ற நற்பண்பு, அசுரர்கள் என்ற துர்குணங்கள். ஒவ்வொரு மனிதனிடத்தும் இந்த நல்லவற்றுக்கும் தீயவற்றிற்கும் ஒரு தொடர் யுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா,
அமைதி தெய்வம் முழு மனதில் கோவில் கொண்டதடா என்றார் கண்ணதாசன். அப்படி மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான் மனிதன். இதுல எது நம்மை ஆள்கிறது என்றால் மிருக குணங்களே நம்மை ஆள்கின்றன. சத்துவம் எப்போதாவது எழுச்சி பெறும், அப்போது கோவில் குளம் என்று சுற்றுவார்கள். பிறகு மீண்டும் மிருக குணத்திற்கு ஆட்பட்டு விடுவார்கள். அதனால் இந்த தேவர்கள் சொல்லக்கூடிய நற்பண்புகளுக்கும் அசுரர்கள் என்று சொல்லக்கூடிய தீய குணங்களுக்கும் இடையிலே எப்போதும் ஒரு தொடர் யுத்தம், குருட்சேத்திரம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த கருத்தை தான் எல்லா புராணங்களும் பேசுகின்றன. இந்த அரக்கத்தனத்தை வதம் செய்யக்கூடிய திறம் யாருக்கு உண்டு என்றால் தெய்வீக பண்புக்கு மட்டுமே உண்டு. சத்துவகுணம் கூட செல்லுபடியாகாது. தெய்வீக பண்புக்கு மட்டுமே இந்த துர்குணங்களை வேறிருக்கும் சக்தி உண்டு. அதனால் தெய்வமே அரக்கர்களை வதம் செய்ததாக எல்லா புராணங்களிலும் செய்தி உண்டே தவிர மனிதனோ தேவரோ அரக்கர்களை வதம் செய்ததாக செய்தியே கிடையாது. அப்போ தெய்வத்தை அறிந்தால் மட்டுமே நம்மிலே இருக்கின்ற துர்குணங்களை நாம் வேறறுக்க முடியும். அந்த தெய்வத்தை அறிகின்ற வழிவகையைத்தான் சித்திரை மாதத்திலிருந்து நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அசுர குல குரு சுக்கராச்சாரியார் என்று பெயர். அசுருடைய ராஜா, தலைவன் அசுரேந்திரன். இந்திரன் என்றால் தலைவன் என்று பொருள். தேவேந்திரன், அசுரேந்திரன், நரேந்திரன், இப்படி தலைமை பண்புக்கு இந்திரன் என்று சொல்வார்கள். அந்த அசுரேந்திரன் கேட்டான் சுக்கராச்சாரியிடத்துல, நிரந்தரமாக இந்த தேவர்களை அழித்து விடுவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். எந்த வகையான போராட்டமும் இல்லாமல் நாம் விரும்பியபடி அதர்மத்தை செய்வதற்கு வழி. இந்த தேவர்களை முற்றிலும் வேறறுத்து விடுவது. சுக்கராச்சாரியார் சொன்னார், உன் மகள் சுரசை மாயக்கலைகள் அனைத்தும் கற்றவள். அவளை கொண்டு நீண்ட காலம் கடும் தவத்தில் இருக்கின்ற காசிப முனிவனை மோகத்தில் வீழ்த்தி அவன் மூலம் சர்வ வல்லமை மிக்க புதல்வர்களை பெறச் சொல். பிறகு அந்த புதல்வர்களை கடும் தவம் இயற்றி சிவபெருமானிடத்திலே திவ்ய வரங்களை பெறச் சொல். அந்த திவ்ய வரங்கள் மூலம் தேவர்களை வேறறுத்து விடலாம். பிறகு அசுரர்களுக்கு எதிரியே கிடையாது. அதர்மமே உலகத்தை ஆளலாம் என்று சுக்கராச்சாரிய வழிகாட்டினார். இந்த திட்டத்தின்படி சுரசை ஒரு அழகிய பெண் வடிவம் கொண்டு மாயை என்ற பெயர், அதாவது தவத்தில் ஆழ்ந்திருக்கின்ற காசிப முனிவனை இந்த மாயை வீழ்த்தப் போகிறது. அறிவு சார்ந்த நிலையிலே தான் நாம் பிரசவமாகின்றோம். ஒரு குழந்தை பிறக்கின்ற போது தெய்வீக பண்புகளோடு தான் பிறக்கிறது. வளர்கின்ற காலகட்டத்தில் தான் அந்த குணங்கள் மாற்றம் பெறுகின்றன, அசுர குணங்களாக மாறுகின்றன. காரணம், மாயையில் சிக்குகிறான். உலக வாழ்க்கையே புலன் இன்பங்களே சாஸ்வதம் என்ற மாயையில் சிக்குகிறான். இது தவத்தில் சிறந்தவர்கள் கூட ஒரு சனம் ஏமாந்தாலும் மாயை அவனை வீழ்த்திவிடும் என்பதற்கு உதாரணம் இந்த நிகழ்ச்சி.
சுரசை மாயை என்ற அழகிய பெண் வடிவத்திலே வந்து காசிப முனிவனை மயக்குவதற்கு முயற்சி மேற்கொண்டார். காசிப முனிவர் மாயையில் வீழ்ந்தார். அந்த மாயையோடு குடித்தனம் நடத்தினார். அறிவு சார்ந்த காசிபன் மாயையில் சிக்கிய போது அவனுள் இருந்த தெய்வீகம் மறைந்தது. ஆணவம் எழுச்சிப்பட்டது, அதர்மம் எழுந்தது. காசிபனின் ஆணவமும் மாயையின் ஆணவமும் இணைந்த போது ஆணவத்தின் உச்சகட்டமாக பிறந்தவன் சூரபத்மன். மாயைக்கு பிறந்த ஆணவம். சகலரையும் மாயை வீழ்த்தக்கூடிய வலிமை மிக்கவன் சூரபத்மன். அதன் பிறகு அரக்கனாக இருந்தாலும் மனமாக இருந்தாலும் உட்பொருள் அடிப்படை அறிவு தானே. தெய்வமே தானே சாத்தனாக மாறுகின்றான். அறிவே தானே மனமாக செயல்படுகிறது. மனம் அடங்குகின்ற போது அறிவாக மாறிவிடுகிறது அல்லவா? இப்ப தியானமே செய்யாதவர்கள் கூட ஏதோ ஒரு சில நேரங்களில் எண்ணமற்ற ஒரு சூன்யத்தை சந்திப்பதில்லையா? அது போல மாயைக்குள் இருந்த அறிவு எழுச்சி பெற்ற போது காசிபனின் அறிவும் அதனோடு இணைந்தது. சிங்கமுகன் என்ற தர்மவான் பிறந்தான். பிறகு இவருடைய அறிவும் அவருடைய மாயையும் இணைந்த போது தாரகாசுரன் என்று இன்னொரு ஆண்மகன் பிறந்தான். பிறகு அஜமுகி என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இப்படி அறிவு சிறந்த காசிபனுக்கும் ஆணவத்தில் தேர்ந்த மாயைக்கும் பிறந்த வம்சம் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் மற்றும் அஜமுகி. காசியபர் தன் குழந்தைகளுக்கு தர்மத்தை போதித்தார். ஆனால் தாய் மாயா சொன்னால், உன் தந்தை சொல்வது போல தர்மத்தின்படி வாழ்ந்தால் நீ கோடீஸ்வரனாக முடியாது, பெரும் பதவிகளை அடைய முடியாது, புகழ் பெற முடியாது, இன்பங்களை அளவு கடந்து தூய்க்கவும் முடியாது. டிபிக்கல் மிடில் கிளாஸ். ஒரு நடுத்தரமாக பிறந்து நடுத்தரமாகவே சாகலாம். ஆனால் தர்மம் ஒத்து வராது. வேண்டியவாறு இன்பங்களை தூய்ப்பதற்கும், உயர்ந்த பதவிகளை அடைவதற்கும், நிறைந்த செல்வத்தை குவிப்பதற்கும், உலகையே ஆள்வதற்கும் குறுக்கு வழி அதர்மம். என்ன செய்வது? மற்றவரை வென்று கொன்று அவரது பொருள் பறித்து வாழ்வது லகுவானது. மற்றவர்களை வென்று கொன்று பொருள் பறித்து வாழ்வதே லகுவானது. அதை பெறக்கூடிய அறிவையும் சாமர்த்தியத்தையும் புத்தி கூர்மையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கிரிமினல் நாலேஜ் சொல்லுவார்களே, அது போல குற்றங்களை புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய யுக்திகளை பெற வேண்டும். அதற்கும் தவம் தான் செய்ய வேண்டும். அதனால்தான் தவம் மட்டும் செய்தால் அதற்கு அரக்க தவம் என்று பெயர். தற்சோதனையோடு செய்கின்ற தவத்திற்குத்தான் ஆன்ம தவம் என்று பெயர். ஆன்ம தவம் மேன்மை தரும், அரக்க தவம் வீழ்ச்சியை தரும். நம்முடைய மன்றங்களிலே கூட பல பேர் தவத்திற்கு தருகின்ற முக்கியத்துவத்தை அகத்தாய்வுக்கு தருவதில்லை, விளக்கங்களுக்கு தருவதில்லை. தவம் முடிந்தவுடனே எழுந்து சென்று விடுவார்கள்.
விளக்கத்தை சில பேர் கேட்பார்கள். இவர்கள் அரக்க நிதிகளாகத்தான் மாறுவார்கள். விளக்கம் இல்லாத தவம் அரக்கத்தனத்தைத்தான் ஊக்குவிக்கும். அதனால் இவர்கள் அரக்க தவத்தை செய்து, கொடும் தவங்களை செய்து சிவனிடத்திலே திவ்ய வரங்களை பெற்றார்கள். என்னெல்லாம் வரும்? 1008 அண்டங்களையும் நானே ஆள வேண்டும். இந்த பிரபஞ்சம் 1008 அண்டங்களை உடையது என்று திருமூலர் தான் முதலில் கண்டவர். அந்த கருத்தை இங்கே காச்சிப்ப சிவாச்சாரியார் வெளிப்படுத்துகின்றார். அதே போல 108 யுக காலம் ஆயுள் வேண்டும். பிறகு நினைத்தபடி பயணிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய இந்திரஜால ரதம் வேண்டும். அதாவது மனிதனுடைய புலன்களுக்கு எல்லை உண்டல்லவா? அளவுக்கு மேல் தூக்க முடியாது. அளவு கடந்து தூக்கக்கூடிய உடல் வலிமை வேண்டும். இந்திரஜால ரதம். ரதம் என்றால் உடம்பு என்ற அர்த்தம். ரதன் என்றால் மனசு என்ற அர்த்தம். அப்ப இந்திர ஞான ரதம், புலன் இன்பங்களை அளவு கடந்து தூக்கக்கூடிய உடல் வலிமை, இந்த மூன்றையும் பெற்றுவிட்டால் சுகபோகங்களை அளவு முறையின்றி அனுபவிக்கலாம். இந்த பண்புகளை கொண்டு அவர்கள் எல்லாவற்றையும் வென்றார்கள். 1008 அண்டங்களும் உடைய கைக்குள் வந்தது. அப்படிப்பட்ட பத்மாசுரனுக்காக இலங்கையிலே கடல் சூழ்ந்த வீரமகேந்திரபுரி நிர்மாணித்தான் விஸ்வகர்மா. பிறகு அவனது மகளை பத்ம கோமலியை சூரபத்மன் மனைவியாக திருமணம் புரிந்தான். இவர்களுக்கு பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு என்று 4 புதல்வர்கள் பிறந்தார்கள். பானுகோபன் என்றால் கதைப்படி சூரியனை பிடித்து கட்டிலே கட்டி வைத்தான் என்று குழந்தை பருவத்திலேயே அவன் செய்த சாதனையாக பேசுவார்கள். என்ன பொருள் என்றால், அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. அப்போ இயல்பான வாழ்க்கையில் அறிவு புலன்களை வெல்லுகிறது. அறிவை மனம் வென்று விடுகிறது. அப்போ அறிவை மனம் வென்று விட்டது என்பதுதான் பானுகோபன். பானு என்றால் சூரியன், அறிவு. பானுகோபன் என்றால் அறிவை வென்றவன், அறிவை மறைத்தவன் என்று பொருள். அக்னிமுகன், அக்னி என்றால் நெருப்பு, குண்டலினி சக்தி என்ற அர்த்தம். ஹிரண்யன் என்றால் ஆத்மா, இரண்ய கர்ப்பன் என்று சொல்வார்கள். அதாவது பரமாத்மாவே ஜீவாத்மாவாக பின்னப்பட்டதால் தானே கடவுள் என்று சொன்னான் இரண்யன். அதனால் அந்த ஜீவாத்மா பரமாத்மா அறிகின்ற போது வந்த ஆணவம் சார்ந்தது இரண்யன், இரண்ய கர்ப்பன். அது ஆத்மாவுக்கு அடையாளம். வஜ்ரபாகு என்றால் உறுதியான உடலும் மனமும். அப்போ அறிவை மறைத்த பானுகோபனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. சூரபத்மனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தன. அது பானுகோபன் என்ற மனம், அக்னிமுகன் என்ற குண்டலினி சக்தி, இரண்யன் என்ற ஆத்மா, வஜ்ரபாகு என்ற உறுதியான உடலும் மனமும். இந்த 4ம் ஆணவத்தின் பிரசவம், ஆணவம் சார்ந்த சந்ததி. இதே போல அஜமுகி துர்வாசரை வற்புறுத்தி இவ்வளன் வாதாபி என்று 2 மகன்களை பெற்றாள்.
தேவேந்திரனின் மனைவி இந்திராணி தன் தமையன் பத்மாசுரனுக்கு பரிசாக கொடுக்க நினைத்த அஜமுகி முயற்சித்த போது மகாகாலன் அவருடைய கைகளை வெட்டிவிட்டான். அதை எப்படி சூர்பனகை ராவனிடத்திலே வந்து முறையிட்டாலோ அதே போல இவளும் சூரபத்மனிடத்திலே முறையிட்டாள். உனக்காக இந்திராணி கவர்ந்து வர நினைத்த போது மகாகாலன் கையை துண்டித்தான். அதனால் தேவர்கள் மீது பகைமை கொண்டு அவர்களை சிறைப்படுத்தினான் சூரன். சூரனுடைய கையிலிருந்து தப்பிய சில தேவர்கள் பிரம்மாவை அழைத்துக் கொண்டு சிவனை சந்தித்து இந்த கதையெல்லாம் சொல்லி பூலோகத்திலே வீரமகேந்திரபுரி ஆளுகின்ற சூரபத்மன் தேவர்களை சிறைப்படுத்தி வைத்து துன்புறுத்துகின்றான். அவரிடத்திலிருந்து தேவர்களை விடுவிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். என்ன கருத்து என்றால், தேவர்கள் புலன்கள், அந்த புலன்களுக்கு மூலமாக செயல்படுவது ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் இல்லை என்றால் புலன்கள் செயல்படாது. அப்ப தேவேந்திரன் என்ற போது அது ஜீவாந்தத்தை குறிக்கும், ஆளுமையை குறிக்கும், மூலத்தை குறிக்கும். தேவர்கள் என்பது புலன்களை குறிக்கும். இப்ப அஜமுகியின் ஆசையினாலும் ஆணவத்தாலும் இங்கே சூரபத்மன் என்ற ஆணவத்தால் புலன்கள் சிறைப்படுத்தப்படுகின்றன. இப்ப நமக்கு எல்லாமே ஆணவத்திற்கு அடிமையாகி போன புலன்கள் தான். புலன்கள் ஒன்றும் எதையும் கேட்பது இல்லை. ஆணவம் தான் புலன்களை பயன்படுத்தி நிறைய அனுபவிக்க வேண்டும் என்று அளவு கடந்து முறை கடந்து செயல்படுகின்ற போது புலன்கள் பாழ்படுகின்றன. கண் வியாதி, உடல் வியாதி என்று பல நோய்கள் நம்மை தாக்குவதற்கு காரணம் என்ன என்றால் புலன்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியது, துன்புறுத்தியது. சரி, இந்த புலன்களை அளவு முறையோடு பயன் கொள்ள வேண்டும் என்றால் அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. அப்ப அறிவுதான் இதை வெல்லக்கூடிய திறம் வாய்ந்தது. அதனால் அறிவாகிய சிவபெருமானிடத்திலே போய் முறையிட்டார்கள். இந்த புலன்களை நீ காப்பாற்ற வேண்டும், இந்த ஆணவம் எங்களை பாடாய்படுத்துகிறது, இந்த ஆணவத்திடமிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் இறைவா என்று இந்த புலன்கள் அறிவிடத்திலே முறையீடு செய்தன. இப்ப அறிவு நேரடியாக உதவி செய்ய முடியுமா? தெய்வத்திடம் போய் வேண்டுகிறோம், எனக்கு கடன் தேர வேண்டும் இறைவா, எனக்கு கொஞ்சம் வழிகாட்டு என்று. தெய்வம் இரவு வந்து கதவை தட்டி இன்றைய உண்டியல் வசூல் எவ்வளவுதான் வைத்துக்கொள், நாளைக்கு மீதியை தருகிறேன்னு சொல்லுமா? என்றைக்காவது சொல்ல முடியாது. பிறகு எப்படி உதவி செய்யும்? வேறு யாரோ ஒரு உறவினனோ நண்பனோ அவன் மூலமாக அவனுக்கு வேண்டியதை செய்யும். அதனால் தெய்வம் நேரடியாக அதை செய்ய முடியாது, ஒரு ஊடகத்தின் வழியாகத்தான் செயல்பட முடியும் என்பதனால் சிவன் சொன்னார், நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் எனது சகல அம்சங்களும் பொருந்திய ஒரு திருக்குமாரனை நான் உருவாக்குகின்றேன், முருகன், அவன் சூரனை வதம் செய்வான் என்றார். அப்போ சிவனை போல் வல்லமை மிக்கவன் யாருங்க? ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற போது தெய்வ பண்புகளோடு தான் பிறக்கின்றான். அப்படி பிறந்தவன் 14வது வயதிலேயே அடையாளம் கண்டுவிட வேண்டும், பிறகு அதை வதம் செய்ய வேண்டும் என்பதுதான் கார்த்திகை நட்சத்திரத்திலே சூரனை வதம் செய்த நிகழ்ச்சி. சிவனுக்கு 6 முகம் உண்டு. முருகனுக்கு மட்டுமல்ல, சிவனுக்கே 6 முகம் உண்டு. அகோரம், ஈசானம், தத்புருஷம்,
சத்யோஜதம், வாமதேவம், திருவதனம் என்று 6 முகங்கள் சிவனுக்கு உண்டு. அகோரம் என்றால் கும் இருட்டு. ஈசானம் என்றால் தனக்கு ஒரு மூலம் இல்லாதது. தத் புருஷ என்றால் அறிவாக விளங்குகின்ற தெய்வீகம். சத்யோஜதம் அதிலிருந்து வெளிப்பட்ட இறைத்துகள் சக்தி. அந்த சக்தியின் சுழற்சியால் தோன்றிய திருவதனம் காந்தம். இப்படி சிவன் என்ற சுத்த வெளியிலேயே இந்த 6 பண்புகள் உள்ளடங்கி இருந்தன. அது வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட சக்தியிலே எப்படி வந்தது பாருங்கள். சிவனின் 6 முகங்களிலிருந்து நெருப்பு பொறிகள் தோன்றி விண்ணிலே நின்றன, வானத்தில் நின்றன. அவற்றை கையில் ஏந்திய சிவபெருமான் வாயுவிடம் தந்தார். அந்த ஆற்றை தாங்க முடியாத வாயு அக்னியிடம் தந்தான். அக்னியும் தாங்க முடியாமல் கங்கையிடம் தந்தான். கங்கையும் தாங்க இயலாமல் அவற்றை சரவண பொய்கையிலே 6 தாமரைகளில் வைத்தாள். 6 குழந்தைகள் பிறந்தன. அவர்களை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். இதனுடைய தத்துவம் என்ன? அறிவியல் என்ன? 6 தன்மைகள் மூலத்தில் இருந்தது, சிவத்தில் இருந்தது. அவற்றை சக்தியாக்கி, காந்தமாக்கி, அதாவது இறைத்துகளாகி பிறகு விண்ணாக கொடுக்கின்றார். அந்த விண் வாயுவாகிறது, காற்றாகிறது. காற்றிலிருந்து அக்னி நெருப்பாகிறது. நெருப்பிலிருந்து கங்கை நீராகிறது. கங்கையிலிருந்து சரவண பொய்கை மண் நிலமாகிறது. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் என்ற 6 தாமரைகள் சரவண பவ. அந்த 6 குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். இப்படி சுத்த வெளியான ஆதிசிவமே எழுச்சி பெற்று சக்தியாகி பஞ்சபூதங்களாகி காந்தமாக மனமாக வந்தது என்ற கருத்தை தான் இந்த கதாபாத்திரங்கள் நமக்கு காட்டுகின்றன. 14வது வயதிலே சக்தி தன்னுடைய ஆயுதத்தை சக்தி வேலாக தந்தாள் முருகனிடத்திலே. சிவன் வீரபாகுத்தேவனையும் அஷ்டதிக் பாலகர்களையும் துணையாக தந்தார். இவர்களும் ஒட்டுமொத்த சேனையே. இவர்கள் போய் சூரனை வதம் செய்ய வேண்டும். திருச்செந்தூரிலே முகாமிட்டு வீரபாகுத்தேவனை தூதனுப்பினான் கந்தன். என்ன நிபந்தனை? தேவர்களை விடுதலை செய்துவிட்டு முருகனிடம் சரணடைய வேண்டும் என்பது நிபந்தனை. ஒத்துப்போகுமா ஆணவம்? எதிர்த்துதான் நிற்கும். அதன்படி சூரன் போருக்கு ஆயத்தமானான். இது தவறு என்று நீதிமானாகிய விபீஷணனை போல நீதிமானாகிய சிங்கமுகன் எடுத்து சொன்னான். ஆனால் கேட்பார்களா ஆணவம்? கேட்கவில்லை. யுத்தம் தொடங்கியது. கடல் சூழ்ந்த வீரமகேந்திரபுரிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில் இருந்தது கிரௌஞ்சமலை. கிரௌஞ்சமலை அகம்பாவம். அந்த அகம்பாவத்தை ஆண்டவன் இந்த ஆணவத்தின் தம்பி தாரகாசுரன் அந்த அகம்பாவத்தை கொன்றான். கிரௌஞ்சமலை சிதைத்தான். அதற்கு மத்தியிலே அழகான வீரமகேந்திரபுரி குடி வீற்றிருந்தது. அகம்பாவத்தின் மத்தியிலே ஆணவம், அழகான ஆணவம், எல்லா சமர்த்தியமும் நிறைந்த ஆணவம். தன்னை அறிந்துவிட்டால் இந்த ஆணவத்தின் அத்தனை ஆற்றலும் தெய்வீகமாக மாறும். அதனால் அழகான வீரமகேந்திரபுரி.
இதுல சிங்கமுகனும் இறந்து போகிறான், தாரகாசன் இறந்து போகிறான். பானுகோபன் யுத்த களத்துக்கு வருகின்றான். அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதை பார்க்கின்ற போது அவனுக்கு தெரிந்தது வந்தவன் சிறுவன் அல்ல, ஆதி பரம்பொருளின் அம்சங்கள் நிறைந்த முருகன் தெய்வீகமானவன் என்று கண்டான். அதை சூரனிடத்தில் தெரிவித்தான். முருகன் சிறுவன் அல்ல, நாம் வணங்குகின்ற சிவபெருமானின் சகல அம்சங்களும் ஒன்றிணைந்த தெய்வீகமே அவன். அவனிடத்திலே சரணடைவது நமக்கு பெருமைக்குரியது என்றான். அருமையான வார்த்தைகள். அவனிடத்திலே, முருகனிடத்திலே சரணடைவது நமக்கு பெருமைக்குரியது என்றான். ஆனால் மாயை அவ்வளவு எளிதில் விலகாதல்லவா? அதனால் அவனுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தைக்கு செய்ய வேண்டிய நன்றி இந்திரஜித்தை போல சூரபத்ம பானுகோபனும் மீண்டும் யுத்தத்துக்கு சென்றான். முருகனின் கையால் இறந்து போனான். ஒரு யாருமே கிடையாது. எப்படி ராவணன் தனித்து நின்றானோ அதே போல சூரனும் தனித்து நின்றான். அவனை நேரடியாக யுத்தத்தில் இப்போ இறங்கினான். ஆனால் தெய்வீகத்திற்கு முன்பு மாயை நிற்குமா? மாயையின் சாகசங்கள் தெய்வீகத்தை வெல்ல முடியுமா? எனவே சூரனின் அனைத்து திவ்ய அஸ்திரங்களும் ஆயுதங்களும் செயலற்று போயின. சூரன் புரிந்து கொண்டான், பானுகோபன் சொன்னது முற்றிலும் சரி. எல்லா ஆயுதம் இழந்த நிலையிலே நின்றவனை இன்று போய் நாளை வா என்று ராவணனுக்கு சொன்னதைப் போலவே முருகன் சூரனுக்கு சொன்னான், இன்று போய் நாளை வா. சூரன் நினைக்கிறான், வந்தவன் இறைவன் என்று தெரிந்த பிறகும் என் மாயை, என் ஆணவம் பணிந்து போக எனக்கு இடம் தர மாட்டேன் என்கிறதே என்று புலம்புகின்றான். வந்தவன் இறைவன் என்று தெரிந்த பிறகும் பணிந்து போவதற்கு இந்த ஆணவம் இடம் தர மாட்டேன் என்கிறதே. இது எல்லோருக்கும் உள்ள சிக்கல் தானே. ஆணவத்தை வெல்ல முடிகிறதா? ஆணவத்திடமிருந்து விடுதலை பெறத்தான் முடிகிறதா? மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் உள்ள சாபக்கேடு இதுதானே. அதனால் சூரனும் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. அடுத்த நாள் மீண்டும் யுத்தத்திற்கு வந்தான். அன்றைய தினம் எல்லா ஆயுதங்களும் இழந்த பிறகு விருட்சமாக மாறி நின்றான். அது என்ன விருட்சம்? ஆத்மாவிலே கிளை வேர் ஒன்றி ஆணவ விருட்சமாக உயர்ந்து மூளையிலே கிளை பரப்பி ஆயிரக்கணக்கான இலைகளை உயிர்ப்பிக்கின்ற ஆணவ விருட்சம். அதுதான் சூரன் விருட்சமாக நின்றது. அந்த ஆணவத்தை பிளந்தான் இறைவன். அந்த ஆணவத்தை கொல்லும் வழி அறிவின் விடியல் சேவற்கொடி, பிரபஞ்சத்தோடு இணைந்த வாழ்க்கை, கர்மயோக வாழ்க்கை, மயில் வாகனம். அந்த ஆணவம் தன்னிலிருந்து வந்தது தானே. அதனால் அந்த ஆணவத்தை வெல்லும் வழி இது என்று காட்டவே அந்த இரண்டையும் தன் உடைமைகளாக மாற்றிக்கொண்டான் முருகன். அதனால் முருகனை வணங்குகின்ற போது சேவற்கொடியை பார்த்து இதை போல் என் அறிவு வீழ்ச்சி பெற வேண்டும் என்று சங்கல்பம் செய்ய வேண்டும். மயில் வாகனத்தை தரிசிக்கின்ற போது என் மனம் உடலை கடந்து பிரபஞ்சமாக விரிந்து நின்று என் செயல் என்பதெல்லாம் முருகா உன் செயலே என்று சரணடைய வேண்டும் என்று நினைக்க வேண்டும்.
இந்த நினைவோடு முருகனை தரிசித்தால் அபயக்கரம் நீட்டுவான். இது புரியவில்லை என்றால் வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொன்னாலும் கலங்காது. பிறகு நாம் தான் கலங்க வேண்டி வரும். தீய பதிவுகளால், தீய விளைவுகளால், துன்பங்களால் கதற வேண்டிய நிலை நமக்குத்தான் வரும். இந்த ஆறுமுகனை திருப்புகழிலே அருமையான பாடலை சொன்னார் அருணகிரியார். ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்றார். ஆதி அருணாச்சலம் அமர்ந்தவன் முருகன் அல்லவே, சிவபெருமானாச்சு. அப்ப அந்த பாடல் என்ன சொல்லுகிறது? ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம் என்ன என்றால், ஏறுமையில் ஏறி விலை ஆடும் முகம் ஒன்று. ஏற்கனவே மயில் வாகனத்தின் சொன்னமே அந்த விளக்கம். அளப்பரிய சிறப்பு மிக்க மயில் போன்ற வண்ணமயமான பிரபஞ்சத்துல நட்சத்திரங்களாக, சூரியன்களாக, கோள்களாக, உயிரினங்களாக, மனிதர்களாக, இன்ப துன்ப உணர்வுகளாக எண்ணற்ற திருவிளையாடல்களை நிகழ்த்துகின்ற காந்த கடவுளே முருகா, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. ஒரே காந்தம் தான் 6 விதமாக தன்மாற்றம் அடையும். ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. ஈசனுடன் ஞான மொழி பேசும். சிவமும் சக்தியும் இணைந்ததே பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களும் காந்தமும் என்று உணர்ந்து தெளிந்த ஞானம் முருகன். ஓம்காரத்தின் பொருள் உணர்ந்தவன் முருகன். பிரணவ மந்திரத்தின் பொருள். அந்த பிரணவ மந்திரத்தின் பொருள் மறந்ததான் பிரம்மனை சிறையில் அடைத்தான். செய்தி சிவனுக்கு சென்றது. சிவன் விசாரித்தான், நடந்ததை சொன்னான். பிறகு சிவபெருமான் கேட்டார், பிரணவத்தின் பொருள் என்ன? உங்களுக்கும் தெரியாதா? எனக்கும் தெரியாது. சரி, அமருங்கள் என்று சொல்லி சிவனை கீழே அமர்த்தி குருஸ்தானத்தில இருந்து குமரனான முருகன் குருஸ்தானத்திற்கு உயர்ந்து ஆதி சிவமாகிய பரம்பொருளுக்கே பிரணவத்தை போதித்ததால் இவன் குமர குரு பரன். குமரனாகிய முருகன் குருஸ்தானத்தில் உயர்ந்து பரத்துக்கே பர தத்துவத்தை போதித்ததால் இவன் குமர குரு பரன். அதுதான் ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. பக்தர்கள் கூறும் அடியார்கள் வினை, அவங்க எத்தனையோ செயல்பாடுகள் சொல்லுகிறார்கள். அதுல தீய வினைகளை நீக்குகின்ற முகம். எப்படி? ஆத்மார்த்தமாக முருகனிடம் சரணடைந்தவர்களை தீய வினை செய்ய விடாமல் காத்து, என் செயல் என்பதெல்லாம் முருகா என்னுள் இருக்கும் உன் செயலே என்று அர்ப்பணிப்புணர்வோடு தேவநீதியை மதித்து வாழ வைக்கும் முருகா குமரா என்று பொருள். கூறும் அடியார்கள் வினை, வினை என்றால் செயல், தீய செயலை செய்யாமல் காக்கின்ற முருகன். 4வது, குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. கிரௌஞ்ச மலையை சிதைத்தானே, அந்த ஆணவம் என்ற கிரௌஞ்ச மலையை தவிர்க்கும் சக்தி வாய்ந்த கூறிய வேல், அது போன்ற நுண்ணிய அறிவுள்ள கதிர்வேலா.
எனது ஆணவத்தால் நான் தவறு செய்கின்ற போது என்னை தண்டித்து துன்பம் அளித்து என்னை திருத்துகின்ற கந்தா, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம். 5 மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. சூரன் என்றால் செயற்கரிய காரியத்தை செய்தன்னு சொல்றான். அசகாய் சூரனப்பா சொல்கின்றோம் அல்லவா? அப்ப சாதனையாளன் மாயையில் சிக்கியிருந்தாலும் சாதனைகளை சாதிப்பவன், அவன்தான் சூரன். அப்ப மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. தெய்வ நீதிக்கு முரண்படுகின்ற மாயையில் சிக்கிய அரக்க குணமுள்ள மனிதர்களை, வேஷ பக்தர்களை தண்டிக்கின்ற சுப்பிரமணியா, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. என்ன பிழை செய்தாலும் தண்டிக்க விடமாட்டான் முருகன். 6வது வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. அதாவது சக்தியின் அம்சமான ஜீவாத்மா என்ற வள்ளி தன் மூலமான பரமாத்மாவோடு இணைவதே மனித வாழ்வில் சிறப்பான நோக்கம் என்று உணர்த்துகின்ற தனிகாச்சலா. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. இந்த ஜீவாத்மாவோடு இணைய வந்த பரம்பொருள் பரமாத்மா. 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும். ஸ்பரிசம், சுவை, வாசனை, பார்வை, ஓசை மற்றும் எண்ணம் என்று 6 வகைகளில் 6 அறிவாக இயங்கச் செய்கின்ற மூல பரம்பொருளாகிய அந்த தெய்வத்தை அறியச் செய்கின்ற காந்த கடவுளே, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானி, அனைத்திலும் அறிவு சுடராக ஜோதியாக மலை மீது என் தலை மீது பிரம்ம ரந்திரமாக விளங்கும் ஆதிசிவத்தின் மறுவடிவே சிவகுமரா. இப்படி இயற்கை நீதியை புரிந்து கொண்டால்தான் மனித வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். இயற்கை விதிகளை பற்றிய விளக்கம் பெறுவதன் நோக்கம் மனதை சுத்தப்படுத்துவது. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல், அனைத்து அரண் ஆகுல நிரப்பெற. எந்த தர்மமும் சாஸ்திரங்களும் நமக்கு தேவையில்லாமல் போய்விடும். சரி, 5 அறிவுள்ள ஜீவன்கள் வரைக்கும் எந்த தத்துவம் இல்லை, தியான பயிற்சிகளும் போதிக்கப்படவில்லை, எதுவுமே இல்லை. மண்ணிலே உயர்ந்தவனாம், மனதிலே சிறந்தவனாம், மனிதனை நினைத்தாலே மாபெரும் வெட்கமடா, சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும் என்றார் கண்ணதாசன். இப்படி மனிதனாக வந்த நமக்கு எத்தனை எத்தனை விளக்கங்கள், பாடங்கள், பயிற்சிகள், அத்தனை இருந்தும் தேறியவன் எத்தனை பேர் என்று கேட்டால் அதுவும் வெட்கத்துக்குரிய எண்ணிக்கை தானே. இப்படி எத்தனையோ மகான்கள் காலங்காலமாக பக்கம் பக்கமாக எழுதி குவித்திருக்கிறார்கள். இத்தனை காலமாகியும் பக்தர்கள், மக்கள் மாறவில்லை. தத்துவத்தை கையில் வைத்துக் கொண்டே தனக்கும் பிறருக்கும் கெடுதலை செய்கின்றார். அதை கொஞ்சம் மருதுகாசி அழகா 4 வரிகளை சொன்னார். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. அது என்ன? மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை என்றார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. எனவே எந்த மனிதன் தன் மனதை குற்றமில்லா வகையில் தூய்மைப்படுத்திக் கொள்கின்றானோ அந்த மனிதனுக்கு தத்துவங்கள் தேவையில்லை. அவரது வாழ்க்கையே மற்றவர்களுக்கு பாடமாக அமைந்து போகும். அந்த விளக்கத்தை சொல்வதுதான் கந்த புராணம். இந்த திருக்கார்த்திகை நாளன்று
திருவண்ணாமலையிலே மகாதீபம் ஏற்றிய பிறகு அருணாச்சலேஸ்வர் சன்னதியில் 5 விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. அதாவது ஆதிசிவத்திலிருந்து பரிணமித்த பஞ்சபூதங்களையும் பஞ்ச தன்மாற்றங்களையும் உணர்வதற்கு உடலின் உச்சியாகிய சகசாரத்தில் உயிரை உணர்ந்து பிறகு அந்த உயிருக்கு மூலமான சிவத்தை அறிய வேண்டும் என்ற தத்துவமே மலையில் ஏற்றப்படுகின்ற மகாதீபம். இப்படி சிவத்திலிருந்து எழுச்சி பெற்ற இறை துகளே சக்தி. மூலமான சிவமும் இயக்கமான சக்தியும் இணைந்த பஞ்சபூதங்கள். அதன் அதிபதி கணபதி. அவற்றிலிருந்து எழுகின்ற காந்தலைகளே பஞ்சத்தன் மாத்திரைகளாகவும் மனம் என்ற அனுபவங்களாகவும் வருகின்ற போது சரவண பவ மந்திரம். இப்படி 6 நிலைகளில் இயங்குவனவற்றின் மூலப்பொருளான உயிர் என்ற சக்தியை உச்சியில் அறிந்துவிட்டால் மற்ற 5 புலன்களும் அடக்கம் பெறும் என்பதே ஒரு உடலில் 6 முகம் கொண்ட கந்தன் தத்துவம். அறிவு சென்ற காஷ்யப மகரிஷி மாயை என்ற அரக்கியோடு கலந்த போது அறிவு தரமிழந்து பத்மாசுரன் பிறந்தார். அரக்கியாக இருப்பதும் அறிவின் மறுபக்கம் தானே. இப்படி சிங்கமுகன், தாரகாசுரன், அஜமுகி, இப்படி மனிதனுடைய வாழ்க்கை புரிய செய்வதற்காக எழுதப்பட்ட இதிகாசங்கள் அவற்றின் பொருள் உணர்ந்து பயன் கொண்டால் வாழ்க்கை சிறப்படையும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். பத்மாசுரனுக்கு விளக்கம் சொல்கின்றார் மகரிஷி. மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம். மனம் உயர் வெளியினில் மறிவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மா பதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. என்ற பாடல் நினைவில் கொண்டு கந்த புராணத்தின் கதாநாயகனாகிய முருகன் தத்துவம் கார்த்திகை திருநாள் அன்று 14வது வயதிலேயே தன்னுள் இருக்கின்ற ஆணவத்தை அடையாளம் கண்டு வதம் செய்து, அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் 14வது வயதை தொடுகின்ற இளைய தலைமுறைக்கு இந்த தத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்ற நலன் கருதி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான திருவிழாதான் சூரசம்ஹாரம், கார்த்திகை தீபம். இப்படி அர்த்தமுள்ள மாதங்களின் பொருள் புரிந்து பண்டிகைகளை அந்த உணர்வோடு கொண்டாடுகின்ற போது நாம் பெறக்கூடிய பலன்கள் மிக அதிகம் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.